ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் உலகம். கிறிஸ்மஸ் வந்தாச்சு. நாளைக்கு எல்லார் வீட்லேயும் சிக்கன் பிரியாணி செய்வீங்க. செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாகவும் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி இன்னும் யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்களோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா டக்குன்னு உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். சரி வாங்க, ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சிக்கன் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு, தயிர் இதெல்லாம் சேர்த்து கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறேன் இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி விட்டுடுங்க. அடுத்ததாக பாசுமதி ரைஸ் நான் இந்தியா கேட் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அரிசி எடுத்துக்கிறேன். இந்த அரிசியை நல்லா 2-3 டைம் கழுவிட்டு தண்ணி விட்டு ஊற விட்டுக்கலாம். 20 நிமிஷம் அரிசி ஊறி இருக்கணும், 1/2 மணி நேரம் சிக்கன் ஊறி இருக்கணும். இப்படி செய்கிறப்ப அரிசி நல்லா நீளமாக உதிரியாக வரும், சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வரும், அதில் உப்பு காரம்லாம் நல்லா பிடிச்சிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் விட்டுக்கலாம். கூடுதல் ருசிக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். கூடவே நறுக்குன வெங்காயம் நீல வாக்கில் மெல்லியதாக நறுக்கிட்டு சேர்த்துக்குங்க. அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 7 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை வதக்கிக்கணுங்க. வெங்காயம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகியிருக்கணும். இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த அளவுக்கு. இப்போ இது கூட கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, கைப்பிடி அளவுக்கு புதினா தழை, தக்காளி, பச்சை மிளகாய், உப்பு, மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். உப்பு மிளகாய்த்தூள் மட்டும் கவனமாக சேர்த்துக்குங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே சிக்கனில் இதெல்லாம் சேர்த்து தான் ஊற விட்டுருக்கோம். இப்போ லைட்டாக அப்படியே வதக்கிக்கிங்க. தக்காளி ரொம்ப வதங்கியிருக்கக்கூடாது. லேசாக வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு ரொம்ப வதக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 செகண்டுக்கு அப்படியே விட்டுடுங்க. அடுத்ததாக நம்ம 1/2 மணி நேரம் ஊற விட்டு எடுத்துருக்கிற சிக்கன் பீசஸை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கிங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டிங்கன்னா அதிலேருந்து அப்படியே எண்ணெய் சுரந்து வெளியே வரும். நம்ம ஊற்றின எண்ணெயாகட்டும், சிக்கன்லேருந்தே பிரிகிற எண்ணெயாகட்டும் தனியாக மேலே மிதந்து வரும். இந்த ஸ்டேஜ் வரப்போ எடுத்துருக்கிற அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்குங்க. நான் 600 கிராம் சிக்கன் எடுத்துருக்கிறேன், 500 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். நான் எதில் மெஷர் பண்ணணும் அதில் 1.5 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு காரம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. உப்பும் காரமும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ அரிசி பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது. தண்ணியை வடிச்சிட்டு இப்போ நம்ம அரிசியை சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நல்லா குழம்பு கொதிக்கிற மாதிரி கொதிக்கணும். இப்போவே பார்த்தீங்கன்னா சிக்கன் 95% வெந்து இருக்கணுங்க. பஞ்சு போல் வெந்திருக்கணும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட அந்த ஊற விட்டுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். கவனமாக சேர்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரிசியில் தண்ணியே இருக்கக்கூடாது. இப்போ அரிசியை தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு நான் சேர்த்துட்டு நம்ம கரண்டி வச்சு ரொம்ப கவனமாக கிளறணுங்க. அந்த கரண்டியை சென்டரில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி கிளறிக்கிங்க. அப்போ தான் அரிசி உடையாது. நம்ம அரிசியை நல்லா ஊற விட்டுருக்கோம் ஒரு 20 நிமிஷம். நீங்கள் கரண்டியை போட்டு கிண்டினீங்கன்னா அரிசிலாம் உடைஞ்சிரும். இப்போ மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்க ஆரம்பிக்கும். இப்போ கொதிக்குது பாருங்கள்.
இப்போ இதில் இருக்கக்கூடிய தண்ணிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வற்றும். இப்போ கொஞ்சம் வத்திருச்சா, மேலே லைட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ ஃபுல்லாக வத்திடுச்சு. இப்போ நம்ம தம் போட போகிறோம். குக்கர் மூடி போட்டுக்கலாம், விசில் போட்டுடலாம். ஸ்டவ்வை ஃபுல் சிம்முக்கு மாற்றிடுங்க. 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி விட்டுடுங்க. ஒரு 7-8 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நல்லா இருக்கும் பிரியாணி, நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்கள். இப்போ நான் கிளம்புறேன். பாய்.